அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள சவிதா கல்லூரியில் கட்டண மோசடி நடைபெற்றதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. சென்னை அருகே பூந்தமல்லி சவிதா கல்லூரியில் மாணவர்களிடம் 9 கோடி ரூபாய் கட்டணம் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சவிதா கல்லூரியில் கட்டண மோசடி நடைபெற்றதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. சவிதா கல்லூரியில் கட்டண மோசடி நடைபெற்றதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. சென்னை அருகே பூந்தமல்லியில் உள்ள சவிதா கல்லூரியில் 9 கோடி ரூபாய் கட்டண மோசடி நடைபெற்றதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. மாணவர்கள் சுமார் 300 பேரிடம் வசூலித்த தலா 3 லட்சத்தை செலுத்தாமல் மோசடி செய்ததாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. சவிதா கல்லூரியில் கட்டண மோசடி நடைபெற்றதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. சென்னை அருகே பூந்தமல்லி சவிதா கல்லூரியில் மாணவர்களிடம் 9 கோடி ரூபாய் கட்டணம் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அர்ஷினி. குறிப்பாக பூந்தமல்லி அடுத்த வேலப்பஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள இந்த சவிதா பல்கலைக்கழகத்தில் படித்து வரக்கூடிய MBA மாணவர்களிடம் இந்த கட்டண மோசடியானது நடைபெற்றுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. தற்போது மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கட்டண தொகையை செலுத்திய நிலையில கடந்த ஆண்டு சேர்ந்த மாணவர்கள் MBA படித்து வரும் முதலாம் ஆண்டு மாணவர்களிடம் 3 லட்சம் ரூபாய் என தலா கட்டணம் செலுத்தியதாக சொல்லப்பட்ட நிலையில கல்லூரி நிர்வாகம் தற்போது பணம் செலுத்தவில்லை எனவும் மீண்டும் இந்த தொகையை செலுத்த வேண்டும் எனவும் அவர்களது குறிப்பிட்ட அந்த ஆப்பில் அவர்கள் ஏற்கனவே கட்டணம் செலுத்தி இருந்ததையும் தற்போது மறைத்துவிட்டு மீண்டும் கட்டணம் செலுத்தும்படி காட்டி வருவதால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கடந்த 1 மாத காலமாகவே இவர்களை அழைத்து கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தொடர்ந்து கட்டணம் செலுத்த வேண்டும் மீண்டும் எனவும் தெரிவித்து வந்ததாகவும் மாணவர்கள் தரப்பில் குற்றம் தெரிவிக்கின்றனர். ஆனால் தாங்கள் பணத்தை செலுத்தி விட்டுவதாகவும் ஏற்கனவே செலுத்திய தங்களிடம் உள்ள அனைத்து ஆவணங்களையும் காட்டியதாகவும் ஆனால் அது செல்லுபடியாகாது எனவும் மீண்டும் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் எனவும் மாணவர்களிடம் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவித்ததாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில தொடர்ந்து மாணவர்கள் இந்த காலை முதலே அவர்களை அட்டண்டன்ஸ் மற்றும் கல்லூரி அனுமதிக்கவில்லை எனவும் தொடர்ந்து அவர்கள் அட்டண்டன்ஸ் போடவில்லை எனவும் மாணவர் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டது. மேலும் இவர்கள் தொடர்ந்து கல்லூரியின் வாசலில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவமானது இந்த பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டது. மேலும் கல்லூரி முக்கியமாக டீன் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் ராம்பாபு ஆகிய இருவரும் தான் இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் இவர்களிடம்தான் கல்லூரி தரப்புல பணத்தை செலுத்த சொன்னதாகவும் தற்போது கல்லூரி நிர்வாகம் இவர்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை எனவும் அவர்கள் கையாளல் செய்து விட்டதாக தலைமுறையாகவும் முறையான பணத்தை செலுத்தும்படியும் மாணவர்களிடம் சொல்லி வருவதாகவும் இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து அதிர்ச்சியான நிலையில மீண்டும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மீண்டும் தாங்கள் எவ்வாறு பணத்தை செலுத்துவது, ஏற்கனவே செலுத்திய பணத்தை முறையான ஒப்புகை சீட்டோ எதுவுமே அளிக்கவில்லை எனவும் மீண்டும் தாங்கள் செலுத்தினால் எவ்வளவு பணம் தான் செலுத்துவதென இது மட்டுமின்றி மாணவர்களும் கல்லூரியில் நடைபெறும் கல்ச்சுரல்ஸ் மற்றும் நிகழ்ச்சிகளில் தனியாக இந்த குழுவை சேர்ந்த நபர்கள் 20,000 தலா என மொத்தமாக 24 லட்சம் வரை பணம் கலெக்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இவர்கள் இந்த தொகை பெற்றதற்காக மாணவர்கள் எந்த ஒரு ப்ரூஃபும் வழங்கவில்லை எனவும் மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து மாணவர்கள் இவருமே பல்வேறு குற்றச்சாட்டுகள் தெரிவித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் MBA படிக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்களும் தற்போது இதில் பாதிக்கப்பட்டதாகவும் இந்த மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தகவல் தெரிவித்தனர். குறிப்பாக இந்த 300 மாணவர்கள் வரை தற்போது அவர்களின் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் இந்த கட்டணத்தை கையாடல் செய்த இந்த 2 நபர்களையும் முறையாக இந்த கல்லூரி நிர்வாகம் தரப்பில் புகார் அளித்து என்ன நடந்தது என விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையானது மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் எதிர்காலம் குறித்த வாழ்க்கைக்கு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.